ஓம் சாந்தி. 10/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா பாபா ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து பகவானுடைய முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனா பவ. பாபா சொல்றாரு. இது வரைக்கும் பாபா ஆசிரியராகி நமக்கு பாடம் டெய்லியுமே எடுத்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாயா நம்மளை விதவிதமான ரூபத்துல வசப்படுத்துது. அதனால பாபா சொல்றாரு, மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரமே மன்மனா பவ. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஆத்மா அபிமானி நிலையில இருந்து பரமாத்மாவை நினைக்கிறது, உடல் உணர்வுல இருந்து வெளியே வர்றது. அதுதான் மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம். இந்த மந்திரத்தில் தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளன சொல்றாரு. இந்த மந்திரம் தான் எல்லாமே இதுலதான் அடங்கியிருக்குன்னு சொல்றாரு. இதே மந்திரம் உங்களை தூய்மையாக ஆக்கி விடுகிறது. எப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கிறோமோ அப்ப நம்ம கிட்ட இருந்து எல்லா உணர்வுகளும் நீங்கிடும். அந்த 5 விகாரங்கள்லயும் தான் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். தேக அபிமானம் தான் முக்கியமான விகாரம். நான் இந்த உடல் நினைச்சுக்கிறது. அப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போது அதுவே நீங்கிடும். நான் இந்த தேகம் அல்ல. அப்ப இந்த தேகமே நான் இல்லைன்னும் போது இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் என்னுடைய சொந்தம் அல்ல, எதையும் நான் எடுத்துட்டு போக முடியாது. அந்த கடைசியில அந்த ஒரு ஸ்திதியில வரும்போது நம்ம தூய்மையாயிடுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம் எது? எப்படி? இப்போ நம்ம ஆத்மாவுடைய பாதுகாப்பா நம்ம இருக்கிறதுக்கான நம்பர் 1 சாதனம் கேட்குறாரு. பதில்: நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனமாகும். இப்போ உலகமே பாதுகாப்பு இல்லாம தானே இருக்குது. எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படி இருக்கு இல்லையா? இப்போ அந்த பாதுகாப்புக்கு நமக்கு என்ன பாதுகாப்பா நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாபா நினைவு யாத்திரை தான், பாபான்னு நினைக்கிறதான்னு சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபான்னு நினைக்கிறது தான் நம்பர் 1 சாதனம். அப்பதான் நீங்க சேஃபா இருக்க முடியும்னு சொல்றாரு. ஏனென்றால் இந்த நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர் நடத்தையும் திருந்தும். இப்போ நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, நம்மளே போய் சில விஷயங்கள்ல மாட்டிக்குவோம், இல்லை சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதனால நம்மளுடைய கேரக்டர் மூலமா நமக்கு பிரச்சனைகள் வரும். அதனால இப்ப பாபா நினைக்கும் போது உங்களுடைய கேரக்டர் நடத்தை கூட திருந்தும்ன்றாரு. நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுவீர்கள். எப்போ நம்ம பாபா கூடவே இருக்கிறோமோ அப்போ மாயா மீது நம்மளால வெற்றி அடைய முடியும்னு சொல்றாரு. அதனால்தான் அந்த பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பை பார்த்துட்டு கருடன் கேட்டுதான், இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்ன்ட்டு. அப்போ நம்ம பாபாவுடைய அந்த பாபா கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பாபா நினைவிலே இருக்கும்போது அந்த மாயாக்கிட்ட நம்ம தப்பிச்சுக்கலாம். நினைவினால் தூய்மை இல்லாத கர்மேந்திரியங்கள் கூட சாந்தமாகி விடுகின்றன சொல்றார். பாபா நினைக்கிறதுனால நம்ம கர்மேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த கை, கால் எல்லாமே குளிர்ச்சி ஆயிடுதுன்னு சொல்றாரு. நினைவில் தான் சக்தியே கிடைக்கிறது. பாபா நினைக்க தான் நமக்கு சக்தியே கிடைக்குது. ஒரு நாள் நம்ம முரளி படிக்கலனாலும் சரி, ஒரு நாள் நம்ம பாபாவை சரியா நினைக்கலனாலும் நமக்கு சக்தியே போயிடும். பாபாவை நினைக்க தான் சக்தி கிடைக்கிறது சொல்றார். ஞான வாளில் தூய்மையின் கூர்மை தேவை. இப்ப நம்ம ஞானத்தை சொல்றோம், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு தூய்மையா இல்லை. நம்ம எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருந்து நம்ம சொல்லும் போதுதான் அது மற்றவங்களுக்கு புரியும். நம்ம தூய்மையா இல்லாம அதை சொல்லும் போது யாருக்குமே புரியாது. அதெல்லாம் பாபா சொல்றாரு, நீங்க ஞான வாள்ல உங்களுடைய தூய்மை சக்தி இருக்கணும். நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். நீங்க முதல்ல பாபா நினைக்கணும். நீங்க அமிர்த வேலை எழுந்திருக்கணும். நீங்க தூய்மையா இருக்கணும். நீங்க எல்லாமே அந்த 5 விகாரங்கள்ல இருந்து வெளியே வரணும். உண்மையை பேசணும். பாபா சொல்றத கேட்கணும். எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ, நம்ம பாபாவை ஃபாலோ பண்றோமோ, பாபாவை மதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள்ல பவர் இருக்கும். அவங்களுக்கு போய் தைக்கும்னு சொல்றாரு. நினைவினால் தான் இனிய சதோ பிரதானமா ஆவீங்கன்னு சொல்றாரு. பாபா நினைக்க தான் அந்த சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகள் மாதிரி அழகாவீங்க, இனிய சதோ பிரதானமா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. யாரிடம் நீங்க கோபப்பட மாட்டீர்கள். பாபா நினைக்க தானாவே அவர் அன்பு கடல் இல்லையா? அன்பே சிவம். அது மாதிரி நீங்களும் அன்பா மாறிடுவீங்க. யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் வராதுன்றாரு. அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இந்த நேரத்துல நீங்க பாபா தானே, அப்புறம் நினச்சிக்கலாம், சரி இன்னைக்கு ஒரு நாள் வேலை இருந்தது, நாளைக்கா நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பலவீனமா இருக்காதீங்கன்றாரு. நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் இதை தன்னைத்தானே கேட்க வேண்டும். டெய்லியுமே சார்ட் வைங்க. நான் எவ்வளோ நேரம் நினச்சேன், பாபா நினச்சேனா, வேற வேலை செய்யும் போது பாபா நினச்சேனா,
எல்லாமே பாபா என்ன சொல்லியிருக்காரு, கர்மயோகின்னு தான் சொல்லியிருக்காரு. உட்காந்து கூட நம்ம யோகா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் புத்தியில பாபா நினைவிலே நம்ம இந்த காரியங்கள செய்யணும். அப்போ வந்து கர்மயோகியா இருக்கும்போது நமக்கு நிறைய சேமிப்பாகும். அதுதான் உங்கள நீங்களே கேளுங்க. நான் எது வரைக்கும் பாபாவ நினைக்கிறேன்றத சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டியுள்ளது. பாபா டெய்லி முரளி எதுக்கு நமக்கு எடுக்கிறாரு? டெய்லி ஞாபகப்படுத்துறாரு. அதனால எச்சரிக்கை டெய்லி குடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மறந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன எச்சரிக்கை? பாதுகாப்பு முதலில். அவர் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. பாதுகாப்பு என்பது எதுன்னா, நினைவு யாத்திரை மூலம் தான் நீங்க மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீங்க. இப்போ உலகத்தினர் எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய துணியிறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. அதனால அவங்க வந்து பெரிய விஷயங்கள செய்ய கூட ரெடியா இருக்கிறாங்க. ஆனா பாபா வந்து இங்க நம்மள வந்து படிப்பு சொல்லிக் குடுத்து, அவர நினைக்க வச்சு நம்மள பாதுகாப்பா இப்ப வச்சிருக்கிறாரு. முக்கியமான விஷயமே குழந்தைகளுக்காக இதுதான். பாபா வந்து புரிய வச்சிருக்கிறாரு. என்னன்னா, குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில ஈடுபட்டிருக்கீங்களோ, அவ்வளவு குஷி உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, பாபா நினைக்கும்போது குஷி வரும். வேற ஏதாவது மனிதர்கள் இல்ல ஏதாவது நடந்த விஷயங்கள நினைச்சோம்னா, நமக்கு முகமே எப்படி இருக்கும்? குஷியாவே இருக்காது. மகிழ்ச்சியே இருக்காது. கவலையாவே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு புத்தியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. மேலும் நடவடிக்கைகள் கூட சரியாயிடும். பாபா நினைக்க நினைக்க நம்ம மேனர்ஸ் நடவடிக்கை கூட சரியாயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் தூய்மையாகவும் இப்ப ஆகணும். ஏன்னா நம்ம இப்ப நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. பக்தியில நமக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. இங்க குறிக்கோள் இருக்குது. நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அதனால இங்க தூய்மை ஆகணுன்றாரு. நடத்தைகளும் திருந்த வேண்டும். இப்ப நடத்தைகள் நம்மளுடைய நடத்தைகள் இந்த மாதிரி இருந்தா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கேயும் போய் சொர்க்கத்தையே நம்ம என்ன பண்ணிடுவோம், நரகமாக்கிடுவோன்றதுனால இங்கே நம்ம வந்து நடத்தைகளை மாற்றிட்டு தான் போகணும். தன்னை தான் சோதிக்க வேண்டும். இப்போ டெய்லி இதுல உங்களை நீங்க மட்டும் சோதிங்க, அடுத்தவங்கள பார்க்காதீங்கன்றாரு. நம்மளே சோதிச்சுக்கணும். எனது கேரக்டர் யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லையே. நான் பேசுற வார்த்தைகளோ நான் நடந்துக்கிறதோ மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்க மனசே உங்களுக்கு காட்டி கொடுத்துச்சுன்னா அதை மாத்திக்காங்க. எனக்கு எந்த ஒரு தேக அபிமானம் வந்து விடவில்லையே அப்படின்னு செக் பண்ணுங்க. இதில் நல்லபடியாக தன்னை சோதிக்க வேண்டும். இதுல வந்து சிலர் வந்து தன்னை பார்க்கவே மாட்டாங்க. மற்றவங்களே பார்த்துட்டு அவங்க இப்படி பேசியிருக்கலாம்ல, நான் தான் இப்படி இருக்கிறேன், அவங்க எனக்கு சரியா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு அதே பேசிட்டு இருப்பாங்க. பாபா இங்க சொல்றது எல்லாமே உள்நோக்கு முகமா போயிருங்க. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைச்சு நீங்க மாறணும். இதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் எதுன்னா, நான் மாறிக்கிறது. ஆனா உலகம் நம்ம மாறினா உலகம் மாறிடும். நம்ம மாற மாட்டோம் அப்படின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. டெஸ்ட் பேப்பர்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால நம்ம ஜெயிக்கணும். நம்ம தான் அதிக பதவி அடையணும்னா நம்ம மாறணும். அதனால பாபா சொல்றாரு, இதில் நல்லபடியா நீங்க உங்களை சோதிங்கன்றாரு. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைகள் நீங்க இப்ப படிக்கவும் செய்றீங்கள் என்றால் பிறகு படிப்பு சொல்லி தரவும் செய்கிறீர்கள். இப்ப கடவுளே சொல்லி கொடுக்குறாரு, நம்ம அதை படிக்கிறோம். படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் செய்றீங்கன்றாரு. எல்லையற்ற தந்தை இப்ப படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவுதான். மற்ற அனைவருமே தேகதாரிகள். இது வரைக்கும் நம்ம கேட்டு வந்தது எல்லாமே தேகதாரிகள். மனுஷங்க எழுதுனது தான். சாஸ்திரங்கள் எல்லாமே மனிதர்கள் எழுதுனது தான். அதுதான் நம்ம கேட்டு வந்தோம். இதில் முழு உலகமுமே வந்து விடுகின்றது. இப்ப பாபா கொடுக்குற ஞானத்துல முழு உலகமே வந்துருதுன்றாரு. ஒரு பாபா தான் இப்போ சரீரமற்றவரா இருக்கிறாரு. அவர் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்ப சொல்றாரு, நீங்கள் கூட சரீரமற்றவரா ஆகணும். கடவுள் சொல்றாரு, நீங்க வந்து நடிக்க வந்து 5000 வருடங்கள் ஆகுது. ரொம்ப காலமா நீங்க இங்கேதான் நடிச்சிட்டு இருக்கீங்க. தனியா தான் வந்தீங்க. இப்ப நம்ம தனியா தான் போகணும். புள்ளியா தான் வந்தோம். இந்த சரீரம் இல்லாம வந்தோம். சரீரம் இல்லாம தான் போகணுன்றாரு. நான் வந்திருப்பது உங்களை விதேகி ஆக்குவதற்காக. நான் வந்திருக்கிறதே இந்த உடல் உணர்வுல இருந்து உங்களை நீக்கி உங்களை ஆத்மான்னு புரிய வச்சு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான். தூய்மையானால் தான் அங்கே செல்வீர்கள். பரந்தாமத்துக்கு போனோம்னா அது தூய்மையான உலகம். அதனால அங்க போனோம்னா எல்லாரும் தூய்மையாகி தான் போகணும். அதனால தூய்மையாகுங்கன்றார். அசுத்தமானவர்களை அங்கே அழைத்து செல்ல மாட்டேன். யாரெல்லாம் குற்றங்குறையோட இருக்கிறாங்களோ, தூய்மை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள நான் கூட்டிட்டு போக மாட்டேன்றாரு. அதுக்கும் டைம் கொடுக்குறாரு. மனசு திருந்தி தான் வருவாங்க. அதனால டைம் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே டைம் கொடுத்து திருந்திட்டு அதுக்கப்புறம் தான் கடவுள் அவங்க நினைக்கும் போது தான் அவங்கள கூட்டு போறாரு. அதனால் முதலில் மந்திரமே இதைதான் பாபா வந்து தராரு. மாயாவே வசப்படுத்துவதற்கான மந்திரமே மன்மனா பவ. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது. தூய்மை அடைவதற்கான இந்த மன்மனாவ மந்திரம் தான் பாபா வந்து கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தில் அதிகமான சிறப்புகள் நிரம்பியுள்ளன. இது பகவத்கீதையில கூட இந்த மந்திரம் இருக்குது. மன்மனா பவ அப்படின்னு சொல்லிட்டு
இருக்குது. அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்பதான் பாபா வந்து புரிய வைக்கிறாரு. இந்த மந்திரத்தினால நமக்கு நிறைய சிறப்புகள் இதுல இருக்குன்றாரு. இதன் மூலம் தான் நீங்க நம்ம வந்து தூய்மை ஆகணும்னு சொல்றாரு. மனிதரிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய மந்திரமே இதுதான். நிச்சயமாக நாம் தான் தேவதையாக ஒரு காலத்துல இருந்தோம். தனக்கான பாதுகாப்பினை விரும்பினாலும் சரி அல்லது உறுதி நிறைந்த மகாவீர் ஆக விரும்பினாலும் சரி இந்த புருஷார்த்தம் செய்யுங்கள் சொல்றாரு. நீங்க வந்து நீங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு விரும்பினாலும் சரி, இல்ல நான் உறுதியா இல்ல பாப்பா இந்த நாணத்தை நம்புறேன். நான் மகாவீர் அப்படியாக விரும்பினாலும் சரி, மற்றவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்க விரும்பினாலும் சரி, நீங்க இந்த முயற்சியை செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. பாபாவோ அறிவுரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. டெய்லி முரளில அட்வைஸ் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. டிராமா என்று சொல்லி கொண்டும் இருப்பார். ஏதாவது நடந்துச்சுன்னா குழந்தாய் எதுக்கு கவலைப்படுற, இது ஒரு நாடகம் டிராமான்ட்டு சொல்லிட்டு தான் இருப்பாரு. டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக தான் நடந்துட்டு இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. இப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது டிராமா படி கரெக்டாக தான் நடக்குது குழந்தாய்ன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்குமே டிராமா தான் புரிய வைக்குது இல்லையா? அதனால நம்ம எதுவுமே தவறுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே டிராமா படி நடக்குதுன்னா கரெக்டாக தான் நடக்குது. அப்போ அதை நீங்க சரியா தான் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருப்பார். பாபா போக போகவும் என்னென்னலாம் நடக்க போதோ அதுக்காகவும் நமக்கு வந்து சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு தான் இருப்பார். நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது. பாபா சொல்றாரு, நீங்க என்ன நினைக்காம இருந்தீங்கன்னா மாயா உள்ள நுழைஞ்சிரும். அதனால என்ன நினைக்கிறதுல பலவீனமா இருக்காதீங்க. டெய்லியுமே என்ன குடைநிழலா வச்சுக்கோங்க. எப்பயுமே பாபா என் கூடவே இருக்கிறாரு. ப எல்லாரையுமே காக்கிற பரமேஸ்வரன் என் தலைக்கு மேல இருக்கிறாரு. எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு தெம்பாருங்கன்னு சொல்றாரு. வெளியில் உள்ள பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகள் கூட எவ்வளவு நினைவு செய்கின்றனர். இந்த சென்ட்ரல்லே இருந்து சரண்டரானவங்கள விட வெளியில வந்து பந்தனத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கடவுளை புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளோட ஞானத்தை கேட்கறாங்க. எந்த அளவுக்கு முரளிலாம் கூட படிக்க கூடாதுன்னு கணவன்மார்கள்லாம் முரளியை கீழ்ச்சிலாம் போட்டுருவாங்க. ஆனாலும் அவங்க வந்து அதை போய் வாங்கிட்டு வந்து அவர் இல்லாத நேரத்துல வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல வச்சு படிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்பவே பிகேஸ் அப்படிதான் இருக்காங்க. சில முஸ்லீம்ஸ்லாம் கூட பிகேவா மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாத்ரூம்ல போய் போய் முரளி படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி பந்தனத்துல இருக்கிற மாதாசு கோபிகைகள் அந்த முரளிக்காக ஏங்குறவங்க. அதனால கோபியர்னு பாபா சொல்றாரு. இந்த ஞான முரளிக்காக ஏங்குறாங்க. அவங்க பாபாவை எவ்வளவு நினைவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்வதில்லை சொல்றாரு. யாரெல்லாம் ஃப்ரீ பேர்டோ எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்களுக்கு வந்து வீட்லயும் எந்த பிரச்சனை இல்லை. சிலர் அப்படியும் இருப்பாங்க. வீட்டுல பிரச்சனை இருக்காது. ஆனா இவங்க ஒழுங்கா முரளி கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு தடையும் அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் பாபா நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சென்டர்ல உள்ளவங்களும் எல்லாமே அவங்களுக்கு வசதியா இருக்கும். சென்டர்லயே இருக்கிறாங்க. எப்பயுமே பாபா நினைவுல இருக்கலாம். ஆனாலும் இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். யாரெல்லாம் என்ன உருகி உருகி துடிச்சு துடிச்சு நினைக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாரு. நல்ல நல்ல பெரிய பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமானவர்களும் கூட நினைவு யாத்திரையில பலவீனமாக இருக்கிறாங்கன்ட்டு பார்க்கப்படுகின்றது சொல்றாரு. பெரிய 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 சென்டர்ல முக்கியமானவர்கள் கூட நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. நினைவின் கூர்மை மிக நன்றாக இருக்கணும். பாபா சொல்றார், நீங்க சொல்ற ஞானத்துல ஞான வாள்ல கூர்மை தீட்டுங்க. இப்ப வாளை கூர்மை பண்ணாதானே அது நல்லா வெட்டும். அந்த மாதிரி இந்த ஞான வாள் வந்து நீங்க சொல்ற வாக்கியம் போய் அப்படியே பதியணும் அவங்க மனசுல புத்தியில. அந்த மாதிரி நீங்க பேசணும். அது வந்து யோகா நிலையில இருந்து பாபா நினைவுல இருந்து நீங்க சொல்லணும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா எனக்கு கூட சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. இந்த வந்து பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஆத்மாவுக்கு நல்லது ஏற்படணும்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு நீங்க சொல்லும் போது அது போய் தைக்கும். நீங்க பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாபா சொல்றதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணி இந்த ஞானத்தை மற்றவங்க சொல்லும் போது அம்பு மாதிரி அவங்களுக்கு பதியுன்றாரு. ஞானம் என்ற வாளில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தினால்தான் யாரோட புத்தியிலும் பதியறது இல்லை. அதனாலதான் நம்மளும் இவ்வளவு நாளா முரளி சொல்றோம், ஞானத்தை கூட மத்தவங்க சொல்றோம். ஒண்ணுமே அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா தெரியுது நம்ம வந்து நினைவுல இருந்து ஒழுங்கா சொல்றது இல்ல, முழுமையாக வாழ்ந்து கொண்டே இருப்பதில்லை. நீங்க இறந்துடணுன்றாரு. நீங்க வந்து எப்பயும் போல வாழ்ந்துகிட்டு மத்தவங்களுக்கும் ஞானம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை சொல்லுவாங்களா, ஊருக்கு உபதேசம் நமக்கு இல்லைன்னு. அந்த மாதிரி இங்க நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னோம்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஊருக்கு தான் உபதேசம். ஆனா நம்ம எப்பயும் போல வாழ்ந்துகிட்டு மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா அதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. முழுமையாக வாழ்ந்து கொண்டு நீங்க இறக்கறது
இல்ல. அதனால தான் நீங்க சொல்றது யாருக்கும் கேட்க மாட்றாங்க. குழந்தைகள் கூட முயற்சி செய்றாங்க. ஞான பானத்தை எய்தி பாபாவுடையவர்களாக ஆக்க வேண்டும் அல்லது மறுபிறவி எடுத்தவர்களாக ஆக்கணுன்ட்டு முயற்சி செய்றாங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் சில பிகேஸ் பாருங்க, ரொம்பவுமே ரொம்ப முயற்சி பண்றாங்க. எல்லாருக்கும் இந்த ஞானத்த சொல்லி, அவங்களையும் பிகேவா ஆக்கணும். மறுபிறவி எடுத்தவங்கள அவங்களையும் ஆக்கணுன்ட்டு முயற்சி பண்றாங்க. ஆனால் இறப்பதில்லை சொல்லி சொல்றாரு. ஆனாலும் வாழ்ந்து கொண்டே அவங்க இறக்கறதில்ல. அதனால் நிச்சயமாக ஞானம் என்ற வாள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மறக்கணும். இப்ப மிலிட்டரிக்கு போறாங்க இல்லையா? குடும்பம், உறவினர்கள், குழந்தை, குட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு போறாங்க இல்லையா? அவங்க செயல்லயே காட்டுறாங்க இல்லையா? நீங்க புத்தி மூலமா நீங்க பண்ணணுமா இல்லையா? நீங்க செயல்ல உங்க செயல்ல காட்ட முடியாது. ஏன்னா நீங்க வீட்டிலேயே தான் இருக்கிறீங்க. எல்லார் கூடயும் வாழுறீங்க. புத்தி மூலமா தான் எல்லாரையும் தியாகம் பண்றீங்க. இது வெளியில தெரியாது யாருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இறந்து போயிருக்கிறோம். பழைய பிறவியில இறந்துருக்கிறோன்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி பாபா இங்க எதிர்பார்க்கிறாரு. இது ஆன்மீக மிலிட்டரி மாதிரி. இங்க நீங்க இறந்துரணும். உங்க உங்க வீடு வாசல், உங்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடணும். மற்றவங்களுக்காக சேவையில இறங்கணும். பாபாவுக்காக நான் இறங்குறேன். சிவனுக்கான இந்த மிஷன்ல நான் கருவியா இருக்கிறேன். அவருடைய உதவியாளர் அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்து இறந்துட்டு நீங்க சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு தைக்குன்றாரு. அதனால நிச்சயமாக ஞானம் என்ற வாழ்ல இப்ப குறைபாடு இருக்கு. எல்லார்ட்டையுமே குறைபாடு இருக்குன்னு சொல்றாரு. பாபா அறிந்திருக்கலாம். டிராமா முற்றிலும் சரியாகவே நடைபெற்று கொண்டுள்ளது. பாபாவுக்கு தெரிஞ்சாலும் பாபா என்ன சொல்லிடுறாரு, இது டிராமா படி. பாவம் அந்த குழந்தைகள் இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவங்களே முற்றிலுமா இறக்கல. அவங்களே பிரச்சனையில உழண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் போக போக இறந்து பாபாவுக்காக இறந்து சேவை செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனால் இனி வரும் காலத்திற்காகவோ புரிய வைத்து கொண்டே இருப்பார் இல்லையா? இருந்தாலும் வர காலம் ரொம்ப மோசமா இருக்கனால பாபா எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்களே உங்களை நீங்களே கேளுங்க. நாம் எதுவரை நினைவு செய்கிறோம்? பாபாவை நான் டெய்லி நினைக்கிறேன்னா? நினைவினால் தான் பலமே வரும் சொல்றாரு. இப்ப மற்ற விஷயங்களை நினைச்சாலோ, எந்த ஒரு தேகதாரிய நினைச்சாலோ, இல்ல நடந்து முடிந்த விஷயங்களை நினைச்சாலோ என்ன ஆகும்? மனசு கவலையா தான் இருக்கும் இல்லையா? சோகமே நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும். இதே பாபாவை நினைங்களா, ஒரே குஷி குஷியா இருக்கும். அவரை நினைச்சாலே அது என்னன்னு தெரியாது. சிவனை நினைச்சாலே அவர் இனிமையான மலைன்னு சொல்லிடுறாரு. நான் வந்து ஒரு ஸ்வீட்டான மலை. அப்ப அந்த இனிமையான மலையை போய் நினைக்கும் போது எப்படி இருக்கும்? நமக்கும் அந்த இனிப்பு ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன நினைங்களான்னு சொல்லி சொல்றாரு. என்ன நினைக்க நினைக்க உனக்கு சக்திசாலியா நீங்க மாறுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால் சொல்லப்படுகிறது, ஞானம் என்ற வாளில் கூர்மை வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க சும்மா ஞானம் பண்டிதர் மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. பண்டிதர் என்ன பண்ணுவாரு? கேட்டதை சொல்லிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ஒரு கதை கூட இருக்குது. ஒரு பண்டிதர் வந்து இந்த கங்கையை வந்து இந்த ராமநாமம் சொல்லிட்டு கடந்து போங்கன்னு சொல்லி சொன்னாராம். எல்லாரும் ராமா ராமான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்களாம். இவரு கடைசியில கடக்கும் போது பயந்துட்டாராம். பயந்துக்கின்னு கடக்க முடியலையாம். எல்லாரும் இவர் சொன்னவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்களாம். இவரு பயந்தாராம். அது மாதிரி சும்மா ஞானத்தை வாயால சொல்லிட்டு இது பண்ணுங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க வேஸ்டா போயிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால ஞானம் என்ற வாளில உங்களுக்கு கூர்மை இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். வாழ்க்கையில ஞானத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்தையும் மிகவும் சகஜமாக புரிய வைக்க முடியும். ஞானன்றது ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைகிட்ட கூட இந்த சிஷி சக்கரத்தை பத்தி இதை கடவுளே சொல்றாரு, சிவனே இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி சொல்லி புரிய வைக்க சொன்னா அந்த குழந்தையே ஈஸியா புரிய வச்சுட்டு வந்துரும். இப்ப நிறைய பிகேஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அழகா புரிய வைக்கிறதுங்க. அப்ப ஞானம்ன்றது ரொம்ப ஈஸின்றார் பாபா. எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிக இனிமையானவர்களாக ஆக்கி கொண்டே போவீங்க. இப்ப யோகா தான் முக்கியம். பாபாவை நினைக்கணும். டெய்லி அவர் நினைவுல இருந்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா நீங்க இனிமையானவர்களா ஆகிட்டே போவீங்க. இப்ப சிவனை நினைச்சாலே எல்லாருக்கும் பிடிக்குது இல்ல? யாராவது சிவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எல்லாருக்குமே சிவனை பிடிக்கும். அவர் அப்படியே அவ்வளோ கவர்ச்சி செய்யறாரு இல்லையா? சிவலிங்கமே நம்மளை கவர்ச்சி செய்யுது. போய் அதை கட்டி பிடிக்கலாமான்னு தோணும். அப்ப அந்த மாதிரி அவர் இருக்கிறாரு. அவரு கூட நம்ம சேர்ந்தனா அவரு மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம் இல்லையா? அப்புறம் நம்மளையும் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நம்மளை பார்த்தா யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா நம்ம ராவணனோட சங்கத்துல இருக்கனால தான் நம்மளை கண்டா யாருக்குமே பிடிக்கல. நம்ம சிவனோட சங்கத்துல வந்து சிவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவரு மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தபோது இனிமையானவர்களாக இருந்தீர்கள். நீங்க ஒரு காலத்துல சொர்க்கமா இருக்கும்போது இதே உலகத்துல தேவதையா இருந்தீங்க.
இனிமையானவங்களா இருந்தீங்க, அவ்வளோ கவர்ச்சி பண்ணீங்க, இப்போது மீண்டும் அது மாதிரி ஆகணும், சதோ பிரதானமா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்கள் சுபாவமும் மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நடத்தையும் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கறதா இருக்கணும், இனிமையானவங்களா இருக்கணும். அப்பதான் நம்மள்ட்ட பேசுவாங்க. ஒருபோதும் கோபப்படக்கூடாது, கோபப்படுற மாதிரி சூழ்நிலையே இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. கோபப்பட்டா பாருங்க நம்ம உடம்பு பாதிக்கப்படும், சுற்றியுள்ள வாயுமண்டலம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனநிலை வந்து பாதிக்கப்படும். நம்ம யார் மேல கோவப்படுறோமோ அவங்களுக்குமே மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கே கஷ்டமாயிடும், ஐயோ அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமேன்ட்டு. அது மாதிரி நம்ம உடம்புமே பாதிக்கப்படும். அதனால கோவப்படுற மாதிரி சூழ்நிலையே இருக்கக்கூடாதுன்றாரு. அது போல முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. உங்க வாயுமண்டலம் அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கணும். யார் வந்தாலும், கோபப்படுறவங்களே வந்தாலும் அந்த இடத்துல உங்க கிட்டக வந்தோடனே அமைதி அடைஞ்சிடணும். அந்த மாதிரி நீங்க ஒரு சைலன்ஸ் சக்தியை உருவாக்கி வைங்க. வாயுமண்டலத்துல ஒரு அமைதியினுடைய சக்தியை உருவாக்கி வைங்கன்றார். ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்தது சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப உயர்ந்த கல்லூரி, இது ஈஸ்வரனே நடத்துகிற கல்லூரி. இது இந்த சேவை வந்து மிக உயர்ந்த சேவை சொல்றாரு. விஸ்வ வித்யாலயங்களும் பாரதத்தில் அதிகமாக காணப்படுது. இப்போ வேர்ல்டு யூனிவர்சிட்டிலாம் நிறைய, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு இல்லையா? பாரதத்துல கூட நிறைய யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா? உண்மையில் அந்த மாதிரி இது கிடையாது. ஒரே ஒரு விஸ்வவித்யாலயம் தான் உள்ளது. இது வந்து கடவுளே உருவாக்குற, உலகத்துக்கே இது யூனிவர்சிட்டியா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து எல்லாருக்கும் இப்ப முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கறாரு. யார் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்கறாரு. பாபாவுக்கு தெரியும் உலகம் முழுவதுமே உள்ள மனிதர்கள் எல்லாருமே இப்ப அழிஞ்சு போயிடுவாங்க. பாபாவை அழைத்ததும் இதற்காகத்தான். மகாகாலனே அழைச்சிருக்கிறாங்க இல்லையா? மகாகாலேஸ்வர்ன்ற கோயில் கூட இருக்குது. அவர் பேரே மகாகாலன் தான். காலன் வந்தா ஒருத்தரை தான் கூட்டிட்டு போவோம், ஆனா மகாகாலன் வந்தா எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுவாரு. அதான் குண்டோட கைலாசம் தான் சொல்லியிருப்பாங்க பக்தியில. கொசு கூட்டம் மாதிரி எல்லாரையுமே கூட்டு போயிடுவார். அதாவது இந்த அசுத்த உலகத்தின் அழிவு மற்றும் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்கு தான் நம்ம கூப்பிட்டோம் இல்லையா? பதித்த பாவனரே வாருங்கள்னா, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்களே வாருங்கள்னு நம்ம அழைச்சோம் இல்லையா? அதனால பாபா வந்து என்ன பண்றாரு, இந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு. குழந்தைகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பாபா வந்து விட்டார். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, கடவுள் கண்டிப்பா வந்துட்டாரு. வந்து அவருடைய காரியம் வந்து 100 வருஷமா நடந்துட்டு இருக்குதுன்றத நமக்கு தெரியுது. 88 வருஷம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது மாயாவின் பகட்டு எவ்வளவு இருக்குது பாருங்க. பாம்பியாவின் வீழ்ச்சி பற்றிய விளையாட்டையும் காட்டுகின்றனர். இப்ப மாயா அந்த அளவுக்கு பகட்டு காட்டிட்டு இருக்குது. பெரிய பெரிய கட்டடங்கள் முதலெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் பகட்டு. இப்ப பாருங்க எவ்வளவு கட்டிடம்லாம் ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குமாடியா கட்டுறாங்க. இதுதான் மாயாவுடைய பகட்டுன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல இத்தனை மாடிகள் எல்லாம் வீடுகளே கட்ட மாட்டேன். இப்ப பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால வீடு மேல வீடு அடுக்கி அப்படியே சீட்டு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. மாடியா வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கனால. ஆனா சத்தியுகத்துல பாப்புலேஷன் கம்மி. அங்க நிலமே கம்மியா தான் இருக்கும். ஆளிலை ஷேப்ல பாரதம் இருக்கும். அதுல வந்து இவ்வளோ மாடி மேல மாடி வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க. இங்கே கட்டப்படுகின்றன. ஏனென்றால் வசிப்பதற்கான இடமே இங்க குறைவா இருக்கு இல்லையா? இங்க காட்டெல்லாம் அழிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க இல்லையா? வீடா கட்டிட்டாங்க. இப்ப அந்த ஒரு வீடை கூட அப்படியே அடுக்கடுக்கா கட்டி அந்த ஒரு வீட்லயே அத்தனை அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் இப்ப சென்னையில இருந்து எல்லா ஊர்லயுமே அந்த மாதிரி மாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. விநாசமாகும் போது பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்துமே விழுந்துவிடும். பாபா சொல்றார், ஒரு விநாசம் நடக்கும்போது அப்ப என்ன ஆகும்? 5 தத்துவங்களும் சேரும். குண்டு போடுவாங்க, ஒரு பக்கம் குண்டு போடுவாங்க, ஒரு பக்கம் அதனால அந்த கடல் அலைகள்லாம் எழும்பும். அந்த அதிர்ச்சியில என்ன பண்ணும்? முழு உலகமும் அந்த நிலநடுக்கம், கடல் அலைகள் எல்லாமே வந்து எழும்ப ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா கட்டிடங்களுமே விழுந்துருன்றார். முன்பெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் உருவானதில்லை. வெடிகுண்டுகளை போடும்போது சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்துவிடும் சொல்லி சொல்றாரு. வெடிகுண்டுல அதிர்ச்சி அணுகுண்டு போட்டா என்ன ஆகும்? அந்த அதிர்ச்சியில அந்த நியூட்ரானோ ஏதோ அது சொல்லுவாங்க, அது விழுந்தாலே முடிஞ்சிருச்சு. அந்த இடமே என்ன ஆயிடும்? புல் பூண்டு கூட முளைக்காது, அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே அந்த வீடுகள்லாம் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிரும்ன்றாரு. இதனுடைய அர்த்தம் அவர்கள் மட்டும் இறந்து போவார்கள், மற்றவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது கிடையாது. சரி, மற்ற இடத்துல அந்த மாதிரி எங்க வெடிகுண்டு போடுறாங்களோ அங்கதானே இறந்து போயிடுவாங்க, மற்றவங்களாம் பிழைத்துக் கொள்வாங்கலாம் கிடையாது. யார் எங்க இருக்கிறாங்களோ, சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி, நிலத்துல இருந்தாலும் சரி, ஆகாயத்துல இருந்தாலும் சரி, மலை மீது பறந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாருமே அழிந்து போவார்கள் விநாசத்தின் போதுன்னு சொல்லி சொல்றாரு. இது
சுற்றி நம்ம உலகத்தை பாரதத்தை சுற்றி எல்லாருமேன்னு சொல்றாரு. இது பழைய உலகம் இல்லையா? இது பழைய உலகன்றதுனால அந்த மாதிரி பாபா வந்து இந்த இயற்கை சீற்றங்கள் மூலமா ஃபுல்லாவே முடிச்சிடுறாரு. 84 லட்சம் உயிர்கள் இருந்தாலும் எல்லாமே அழிந்து போயிடும் சொல்றாரு. அங்கே புது உலகில் இது போல எதுவுமே நடைபெறாது. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி விநாசம், இந்த மாதிரி ஆட்டம் பாம் போட்டாங்க, இந்த மாதிரி மழை பெஞ்சுது, இந்த மாதிரி வெள்ளம், இந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல நம்ம கேள்விப்படணும். ஏன்னா பேரே சொர்க்கம் இல்லையா? அங்க இந்த மாதிரி ஒரு அகால மரணம், அங்க வந்து கோர்ட்டு, அங்க இந்த மாதிரி எந்த டாக்டர் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போறேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கு. ஏன்னா அங்க வந்து எவர் ஆரோக்கியமா, எவர் ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பினஸ் இருக்கும். எப்பயுமே ஆரோக்கியமா, எப்பயுமே சுகமா, எப்பயுமே இருப்போம். ஒரு நாள் ஆரோக்கியமா ஒரு நாள் சுகமா அப்படி கிடையாது. எப்பயுமே காசு பணத்தோட அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் சொர்க்கம். இது வந்து நரகம். இங்க வந்து ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்தா ஒரு நாளைக்கு அழுவோம் இல்லையா? ஒரு நாளைக்கு உடம்பு நல்லா இருந்தா ஒரு நாளைக்கே ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கும். இது வந்து நரகம். சொர்க்கன்றது எப்பயுமே எல்லாமே இருக்கும். ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ், அதான் அன்னைக்கு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாதான் அது சொர்க்கம். அங்கே புது உலகில் இது மாதிரி எதுவுமே நடைபெறாது. இவ்வளவு மனிதர்களும் அங்க இருக்க மாட்டாங்க. அங்க வந்து 800 கோடி பாப்புலேஷன்லாம் இருக்காது. அங்க கொசுக்கள் அது போன்ற வேறு ஜீவ ஜந்துக்களும் இருக்காது. அங்க வந்து மலேரியா வந்துருச்சு, அது வந்துருச்சு, கொசுவால இதெல்லாம் பரவுதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. டெங்கு வந்துருச்சுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொசுவே அங்க இருக்காது. இங்க ஏராளமாக இருக்கின்றன. இப்போது குழந்தைகள் நீங்களும் தேவதை ஆகிறீங்க என்றால் அங்கே ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். இப்ப நம்ம தூய்மையா இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம தூய்மையா தான் நம்ம வீடு எப்படி இருக்கும்? தூய்மையா தானே இருக்கும். இப்போ பணக்காரவங்க வீடே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூய்மையா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஹைஃபையா இருக்கிறதுனால அவங்க வீடு தூய்மையா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க அவங்களெல்லாம் விட ரொம்ப ஹைஃபையா ஆகுறீங்க, ரொம்ப தூய்மையா ஆகுறீங்க, தேவதையா ஆகுறீங்க. அதனால உங்களுக்கு அந்த உலகம் அந்த மாதிரி இருக்கணும். அதனாலதான் இந்த உலகத்தை அழிக்கிறேன்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா நான் ரெடி பண்ணி தரேன்றாரு அப்பா இல்லையா? அதனால அவர் அந்த மாதிரி பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டி கொடுக்குறாரு. அங்கே ஒவ்வொரு பொருளுமே தூய்மையானதாக இருக்கும்னு சொல்றாரு. எங்கேயும் கூட பெரிய மனிதர்களின் வீடுக்கு செல்வீர்களானால் அங்கே மிகவும் சுத்தமாக இருக்கும். இங்க நம்ம ஏதாவது பணக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா ஆச்சரியமா பார்ப்போம் இல்லையா? அப்படியே எடுத்தது எடுத்த இடத்துல அப்படியே இருக்கும். அவ்வளோ தூய்மையா இருக்கும். மாஃப்லாம் போட்டு வேலைக்காரங்க வச்சு அப்படியே சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற பணக்காரன் வீடு. நீங்களோ அனைவரை காட்டிலும் அதிகமாக பெரிய தேவதை ஆக போகிறீர்கள் சொல்றாரு. அப்படியெல்லாம் போடுறாரு பாருங்க. நீங்க எப்பேற்பட்டவங்க, நீங்க இறைவனுக்கு நிகரா ஆக போறீங்க, பக்கத்துல கடவுளுக்கு பக்கத்துல வர போறீங்க. அதனால பெரிய மனிதர் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்க மிகவும் உயர்ந்த தேவதை ஆகிறீங்கன்னு சொல்றாரு. உங்களை சாதாரண பெரிய மனுஷர் பணக்காரன் கூட உங்களை சொல்ல முடியாது. நீங்க அந்த அளவுக்கு ஹையஸ்டா உயர்ந்த தேவதையா ஆகுறீங்க. எதனால? இறைவனே இப்ப நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருல்ல, அதனால நம்ம ஆக போறோம். இது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. பாபா சொல்றாரு, நீங்க உயர்ந்த தேவதை ஆகிறது புது விஷயமே கிடையாது. போன கல்பம் கூட இப்படிதான் ஆயிருந்தீங்கன்னு சொல்றாரு. இது நீங்க ஆச்சரியமா கேட்காதீங்க. நான் போய் தேவதையான்னு இல்ல, நீங்க தான் தேவதையா இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்ப மறுபடியும் ஆக போறீங்கன்னு சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இது போல நம்பர்வாராக ஆகியிருந்தீர்கள் சொல்றாரு. இதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஒன் பை ஒன்னா தேவதைகளா ஆனீங்க. சொர்க்கத்துல போயிட்டு யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த நம்பர் வார் போயிட்டு பிறந்தீங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் பைபிள்ல இருக்குது, கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்ட்டு பைபிள்ல கரெக்டா இருக்குது. அவர் 2000த்துல வந்தாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 5000, டோட்டலா 5000 வருஷத்துல கரெக்டா வந்து பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ குப்பைகள் முதலியவை அங்கே எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாரு. பாருங்களேன், இப்போ உலகத்தை போய் சுத்தி வந்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல அவ்வளோ குப்பை வந்து தெரியும். அந்த குப்பைகள்லாம் வந்து சொர்க்கத்துல இருக்காது. குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது இல்லையா? நாம் உயர்ந்த தேவதையா இப்ப ஆக போகிறோம். ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தருபவர். அவர் நம்மை மிகவும் உயர்ந்தவர்களாக இப்ப ஆக்குகின்றார். படிப்பில் எப்போதுமே நம்பர்வா தகுதி உள்ளவர் இருப்பார்கள். இப்போ ஸ்கூல்ல போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கடைசி பெஞ்சில் சுத்தமா படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் பாபா கிட்ட வர்றவங்களும் சிலர் குறைவாக படிக்கிறாங்க, சிலர் அதிகம் படிக்கிறாங்க. இப்போது குழந்தைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாபா யாரையும் எதுவும் சொல்றது இல்லை. என்னமோ உங்களால ஆன முயற்சியை பண்ணுங்கன்றாரு.
பெரிய பெரிய சென்டர்களை இப்போ திறந்து கொண்டு இருக்கின்றனர். பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் பெரிய பெரிய சென்டர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாரதத்தின் புராதன ராஜயோகமும் பாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டினர் தான் அதிக ஆர்வம் கொண்டு வராங்களாம் யோகம், ராஜயோகம் கற்பதற்காக. பார்ப்போம் நம்மளே கங்கைக்கெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நிறைய சாமியார்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே சாமியார் ஆயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ எனக்கு ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கங்கை நதி கரையில் இருப்பாங்க. இந்த ராஜயோகம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இங்கே பிகேஎஸ்லேயே நிறைய வெளிநாட்டினர் தான் வராங்க. அவங்கெல்லாம் அந்த திரேதாயுகத்துக்கு அடுத்து அங்கங்கே போய் பிறந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. ராஜயோகம் கற்றுக்கிறதுக்காக வராங்க. பாரதவாசிகளோ தமோ பிரதான புத்தி உள்ளவர்கள். அதனால அவ்வளோவா வந்து கற்றுக்கிறது இல்லை. அவர்கள் கூட தமோ புத்தி உள்ளவர்கள். வெளிநாட்டினர் தமோ பிரதானம் இல்லைனாலும் அவங்களும் தமோ புத்தி உள்ளவர்கள் தான். இருந்தாலும் அவங்க வராங்க பாருங்க கற்றுக்கிறதுக்கு. அதனால அவர்களுக்கு பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை கற்பதற்காக ஆர்வம் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாரதத்தின் புராதன ராஜயோகம் பெயர் பெற்றதாகும் சொல்லி சொல்றாரு. இருக்கிறதுல ராஜயோகம் தான் வந்து பெயர் பெற்றதுன்னு சொல்லி சொல்றாரு. அது சிவனே வந்து சொல்லி கொடுத்தாருன்னு கூட சாஸ்திரத்துல இருக்குது. அதன் மூலம் தான் பாரதம் சொர்க்கமாக ஆனது. முழுமையாக புரிந்து கொள்பவர்கள் மிக சிலரே வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த மெடிடேஷன் கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கமாகிய ஹெவன் கடந்து சென்று விட்டது. இதே பூமி ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் இப்போ அது கடந்து போயிடுச்சு. எப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ காந்தியடிகள் இருந்தார். காந்தியடிகள் பீரியட் முடிஞ்சிருச்சு. 1947 சுதந்திரம் வாங்கினார். அந்த அந்த 1900 போயிடுச்சு இல்லையா? இப்போ 2000 2K போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலத்துல இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சு. அது கடந்து போயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் நிச்சயமாக வரும். கண்டிப்பா சொர்க்கம் திரும்ப வரும். எப்படி இப்ப காலை வருது, இரவு வருது, அந்த மாதிரி எல்லா சீசனும் மாத்தி மாத்தி வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த சுஷி சக்கரம் கூட ஒரு சக்கரம் மாதிரி. இது வந்து ஒரு வட்டம், வாழ்க்கைய ஒரு வட்டம்னுவாங்கல்ல, அது மாதிரி வீழ்ச்சி தான் வந்து நமக்கு எழுச்சியா வரும். நம்ம இப்ப விழுந்து போய் கிடக்கிறோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த இதே பூமியில சொர்க்கம் வரும். நம்ம வந்து மாறுவோம். நமக்கு ஏற்றம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஹெவன் அல்லது பேரடைஸ் அனைத்துமே விட பெரிய உலக அதிசயமாகும். பாருங்க, இந்த 7 அதிசயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? தாஜ்மஹால் அது இதுன்ட்டு, குதுப் மினார், அதெல்லாம் விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? சொர்க்கம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்திற்கு எவ்வளவு பெயர் புகழ் இருக்குது பாருங்க. சொர்க்கம்னு சொல்லானே வாயில எச்சில் வரும். நம்மளே சொல்லுவோம் இல்லையா? யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அடிக்கடி வைகுண்ட வாசல் திறக்கிறாங்கன்ட்டு போய் பார்ப்போம். லட்சுமி நாராயண் வந்து பார்க்க போவோம் இல்லையா? அப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் பரமபதம்லாம் கூட விளையாடுவோம். அதில் பாம்பு கடிச்சா கீழே வந்துடும். எல்லாத்தையும் கடந்து மேலே போனால் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5 விகாரங்கள்ன்ற பாம்பை தான் நம்ம வெல்றோம். அதுலேயே பெரிய பாம்பு ஒன்று இருக்கும். அது கொண்டாந்து கீழே விட்டுரும். அதுதான் தேக அபிமானம்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் வந்து எல்லாமே இதுக்கான நம்ம எல்லாமே சொர்க்கத்தினுடைய அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஆனா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா சொல்ற சொர்க்கத்திற்கு எவ்வளோ பெயர் புகழ் இருக்கு பாருங்க. சொர்க்கம் மற்றும் நரகம், சிவாலயம் மற்றும் வேஷாலயம். நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சொர்க்கம்ன்றது சிவனே உருவாக்கின ஆலயம் சொல்லி சொல்றாரு. அங்க வந்து நம்ம கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வீடுமே கோயிலா இருக்கும் சொர்க்கத்துல. அது சிவாலயம்ட்டு பேரு. நாம் இப்போது அங்க போகணும்ட்டு இப்ப குழந்தைகளுக்கு நம்பர்வார் நினைவு வருகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த வாழ்க்கை என்ன, இது ஒன்றும் நிரந்தரமே இல்லை. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. நம்மளும் ஒரு நாளைக்கு போக போறோம். ஏன் போறதே போறோம், சொர்க்கத்துக்கு போகலாம் பாபா சொல்ற பேச்சை கேட்டுன்ட்டு உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்துருச்சுன்றாரு. அங்கே செல்வதற்காக சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா பாபாவை நினைக்கணும். அப்பதான் போக முடியும். அனைவரையும் அழைத்து செல்பவர் அவர்தான். கடவுள் யாரையும் விட மாட்டாரு. கடைசியா அவரை கூட்டிட்டு போவாரு. அவர் தான் வழிகாட்டியா சத்குருவா வந்திருக்கிறாரு. அனைவரையும் அழைத்து செல்லும் பண்டா வழிகாட்டி அவர்தான் ஆவார். பக்தி இரவு என்று சொல்லப்படுகிறது. பக்தியில நம்ம கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம் இல்லையா? அது ஒரு கடவுளா நம்ம நினைச்சோமா? நிறைய பேரை வழிபட்டோம். கடைசியில நம்ம கீழே இறங்கி இறங்கி வந்தோம் இல்லையா? இப்ப ஞானம்ன்றது பகல்ன்றது ஒண்ணும் இல்லை, வெளிச்சம். அப்ப ஞானம்ன்றது ஆத்ம உணர்வு வந்துடுது. நான் வந்து இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா. இவ்வளவு நாள் நான் இருள்ல கடந்தேன். அந்த கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு முழிச்சுக்கிட்டோம். நம்ம ஆத்மா இந்த உடல் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் யாருன்றதே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ஞானம்ன்று சொல்லப்படுது. இது எல்லையற்ற விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. புதிய பொருள் மற்றும் பழைய பொருளுக்கு இடையில் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளுக்கு மனதில் தோன்றுகிறது, இவ்வளவு உயர்ந்தாலும் உயர்ந்த படிப்பு, உயர்ந்ததிலும் உயர்ந்த கட்டிடத்தில் படிப்புமானால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள். இப்ப நமக்கு தோணுது இல்லையா? இது எப்பேற்பட்ட படிப்பு,
இது பெரிய பெரிய கட்டிடத்துல ஒரு மண்டபம்லாம் எடுத்து சொல்லி கொடுத்தோம்னா பெரிய பெரிய மனுஷங்களா கூட வருவாங்கன்ட்டு தோணுது நமக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. இப்ப எல்லாருக்கும் சும்மா ஜஸ்ட்ன்னு சொல்லிட்டு போக முடியாது. உட்காந்து இதை நல்லா புரிய வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இது எவ்வளவு உண்மைன்றது தெரியும். உண்மையில் படிப்பு அல்லது கல்விக்காக தனிமையான இடங்கள் உள்ளன. உண்மையில பாத்தீங்கன்னா இப்போ எஜுகேஷனுக்குன்னே பார்த்தீங்கன்னா காலேஜ்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். அது ஒரு காற்றோட்டமா ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். அப்பதான் அந்த படிக்கிறதுக்கு வசதியான ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி தனிமையான இடங்கள் இருக்குது. பிரம்ம ஞானிகள் ஆசிரமங்களும் நகரத்துலேருந்து வெகு தொலைவில் ஒன்று. இப்போ மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. பிரம்ம ஞானிகள் சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு ஒரு எட்ட போயிடுவாங்க. ஆசிரமங்கள்ல தனியாக நகரத்தினுடைய தொலைவில் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும்ன்ட்டு. மேலும் கீழ்தளத்தில் தான் இருக்கின்றனர். இவ்வளவு உயரமான மாடிகளில் இருப்பதில்லை. சன்னியாசிகள் எப்பயுமே கீழே தான் இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. பெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்லலாம் இருக்க மாட்டாங்க. உயரமான மாடிகள்லாம் இருக்கிறதில்ல. இப்போதோ தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால நகரத்தின் உள்ளே நுழைந்து விட்டனர். இப்போல்லாம் அப்படி கிடையாது. சன்னியாசிகள் வந்து அந்த காலத்தில் ஆசிரமம் அமைச்சு கீழே இருப்பாங்க. நல்லா அந்த குடிசை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுலேயே சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா அமைதியாக அவங்க ரஜோ பிரதானமாக இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் நகரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தமோ பிரதானமாக எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அந்த சக்தி குறைந்து போயிட்டது. இப்போ சாமியார்களே சக்தி இல்லை. சாமியார்கள் சொல்றது நடக்குதா? இல்லை இல்லையா? யார் சொல்றதும் இப்போ நடக்கிறது இல்லை. அவங்களுக்கே சக்தி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாரு. இச்சமயம் அனைவரின் பேட்டரியும் காலியாகி விட்டுறது. பாபா சொல்றாரு இப்ப எல்லாருடைய ஆத்மாவோட பேட்டரி காலி ஆயிடுச்சுன்றாரு. இப்போது பேட்டரியை எப்படி நிரப்புவது? இதே பாபாவை தவிர வேற யாரும் பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியாது. இப்ப நம்ம ஆத்மால சக்தி வேணும், நம்ம வாழ்க்கைய வாழறதுக்கான கலை வேணும் அப்படின்னா நம்ம பாபாவை விட்டா வேற வழியே இல்லைன்ட்டாரு. அவரை தவிர அவர் தான் மெயின் சோர்ஸ்ல கனெக்ஷன் கொடுத்தாதான் நமக்கு வந்து சார்ஜ் ஆகும். பேட்டரி வந்து நமக்கு சார்ஜ் ஆக முடியாது, மற்றவங்களால சார்ஜ் செய்ய முடியாது சொல்றாரு. குழந்தைகளுக்கு பேட்டரி சார்ஜ் செய்வதனால தான் சக்தி வருகின்றது. இப்ப பாபாவை நினைச்சாதான் நமக்கு சக்தி கிடைக்குது. இப்ப காலையில நம்ம போனோம், செல்போனை எடுத்துட்டு போனோம்னா செல்போன் சார்ஜ் பண்ணாதானே அதை முழு நாளும் யூஸ் பண்ண முடியும். அதை காலையிலே நம்ம பேட்டரியில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு போகும்போது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவோம். அப்போ சாயங்காலம் வரும்போது குறைஞ்சிரும். அது மாதிரி தான் இப்போ நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும்னா நமக்கு பேட்டரி, ஆத்மான்ற பேட்டரி சார்ஜ் செய்யணுன்றாரு. சக்தி இருக்கணும். இல்லைன்னா யாராவது எதாவது பேசினா கூட தாங்க முடியாது, உடனே அழுவோம். ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட கோபம் வரும். அதனால பாபா சொல்றாரு காலையில அமிர்த வேலையில எஞ்சி சக்தி ஏத்திக்காங்க குழந்தைகளே. செல்போனை எப்படி சார்ஜ் செய்றீங்களோ அது மாதிரி உங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்காங்க. அப்பதான் உங்களுக்கு சக்தி வரும். நாள் முழுதும் உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை உங்களால ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ வருங்காலம் நம்மளுடைய கர்மாவே நமக்கு ரிட்டர்ன் அடிக்குது இல்லையா? நம்ம என்னென்ன போன ஜென்மத்துல பண்ணி வச்சோமோ அதுவே தான் நமக்கு வந்து வருது. அதை ஃபேஸ் பண்ண கூட நமக்கு சக்தி இருக்க மாட்டுது. அதுக்காக பாபா என்ன நினைச்சு சக்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அதற்காக முக்கியமானது இப்ப பாபாவுடைய நினைவுன்னு சொல்றாரு. அதில் தான் மாயாவின் தடைகள் கூட ஏற்படுகின்றன. இருந்தாலும் இந்த மாயா எங்கடா இவங்க ஈஸ்வரன் பக்கம் போயிட போறாங்கன்னு நம்மள நினைக்க விடாம, முரளி படிக்க விடாம என்னென்னவோ செய்யுது இல்லையா? சிலரோ சர்ஜனுக்கு முன் அனைத்தும் சொல்லிவிடுகின்றனர். சிலர் பாபா இப்ப டாக்டர்கிட்ட போறோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை டாக்டர்கிட்ட ஃபுல்லா சொல்லணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாரு. இல்லைன்னா ஒரு ஏடா கூடமா மருந்து கொடுத்தாருன்னா என்ன ஆயிடும்? நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வேற பிரச்சனை எல்லாம் வந்துடும். அது மாதிரி பாபா சொல்றாரு இங்க வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொல்லணும். எல்லாரும் சொன்னீங்கன்னா எல்லா பாபா வந்து பாதியா குறைச்சிருவாரு. சிலர் மறைத்து விடுகின்றனர். சிலர் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சிலர் மறைத்து விடுகின்றனர். உள்ளுக்குள் இருக்கும் குறைபாடுகளை பாபாவுக்கு சொல்லிவிட வேண்டும். நமக்குள்ளார என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதை பாபாட்ட சொல்லணும். அப்போதான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றத பாபா மறுநாள் முரளியில சொல்வாரு. இதை சரி பண்ணுங்க, எனக்கு வந்து அதிகமா கோபம் வருது, எனக்கு அதிகமா இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அதிகமா தேகாபிமானம் இருக்கு, எனக்கு அதிகமா தூக்கம் வருது, அதிகமா சோம்பேறித்தனம் இருக்கு பாபா, நான் காலைல ஏந்திருக்காமல. இது எல்லாமே நம்ம வந்து குறைபாடு என்ன இருக்குதோ அதெல்லாம் பாபா கிட்ட சொல்லணும். சொன்னா பாபா அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் முரளியில சொல்லுவாரு, இல்ல யார் மூலமா சொல்லுவாரு, இல்ல நம்மளை எழுப்பி விடுவாரு. எது வேணாலும் அவரால செய்ய முடியும். யார் மேலயாவது வந்து எப்படியாவது எதையாவது பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்துள்ளனரோ அவற்றை அவினாஷி சர்ஜன் முன்னிலையில் வர்ணனை செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க போன ஜென்மம் மறந்து போயிருக்கோம், விடுங்க, அதை பத்தி நீங்க சொல்ல தேவையில்ல. இந்த ஜென்மத்துல சின்ன வயசுல இருந்து என்ன பாவம் செஞ்சீங்க? ஒரு பூச்சியை நசுக்கி இருந்தா கூட சரி சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. இதை போய் எப்படி பாபாட்ட சொல்றதெல்லாம் நினைக்காதீங்க.
நான் இவங்கள திட்டிட்டேன், இவங்கள நான் இந்த மாதிரி பேசினேன், இந்த பூச்சியை நசுக்கிட்டேன், நான் இவ்வளோ சாப்பாட்டில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறேன், அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னென்ன பாவம் பண்ணீங்களோ எல்லாத்தையுமே பாபா கிட்ட முன்னாடி உட்காந்து வர்ணனை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை லெட்டராக கூட எழுதி கொடுத்துருங்க. இல்லை என்றால் மனதுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம மனசாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எல்லா சாட்சியும் நம்ம அழிச்சிடலாம், ஆனால் மனசாட்சி அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம செய்கிற தப்பு நமக்கு தான் தெரியும், மற்றவங்க தெரியலனா கூட நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா ஆத்மா தான் நோட் பண்ணிட்டு இருக்குது, ஆத்மால தான் அந்த மனசு இருக்குதே. அப்போ மனசு தான் சாட்சியா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா நம்ம இந்த உடலை விட்டு போன பிறகு மனசு நம்ம கூடவே தான் வரும். அந்த மனசே பாபா கிட்ட சொல்லிடும், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட தானாவே சரண்டர் ஆயிடும் ஆத்மா. கரெக்டு தான். அவர் அந்த பக்கம் 4 பக்கம் காட்டுவாராம். கடைசியா நம்ம உடலை விட்டு இது ஒரு ஒரு ஜென்மம் எடுத்த முடிச்ச பிறகும் ஆத்மா கடவுளை தான் சந்திக்கும் போது அவர் 4 பக்கம் போட்டு காட்டுவாராம். நம்ம சூழ்நிலை, அந்த எதிராளியோட சூழ்நிலை, அந்த 4 பக்கம் நம்ம நம்ம அந்த டைம்ல என்னென்ன பண்ணோன்றத, அது மற்றவங்களுக்கு எப்படி வலிச்சுது, நம்ம பேசின வார்த்தையை மற்றவங்களை எவ்வளோ துக்கப்படுத்துச்சு, எல்லாத்தையும் போட்டு காட்டுவாராம். நம்ம பக்கம் நியாயத்தை தான் நம்ம சொல்றோம், மற்றவங்க பக்கம் நியாயத்தையும் அவர் போட்டு காட்டுவாராம். அப்பதான் நம்மளே ஒத்துக்குவோமா. எல்லாமே 4 பக்கமும் அவர் போட்டு காட்டின பிறகுதான் டிவி மாதிரி போட்டு காட்டுவாராம். எல்லாமே காட்சி காட்சியா ஓடுமா. அப்ப தானாவே நம்ம சரண்டர் ஆயிடுவோமா. மனசு வந்து அங்க சாட்சியா இருக்குது. அதனாலதான் மனசாட்சின்னு சொல்றாங்க. ஒண்ணு தெய்வத்தின் சாட்சி, இன்னொன்று மனசின் சாட்சின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது. எல்லாருக்குமே சாட்சி இருக்குது. அதுல ஒன்று மனசினுடைய சாட்சி, இன்னொன்று தெய்வத்தினுடைய சாட்சின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கிட்டயும் அந்த காப்பி இருக்குது. நம்ம பண்ண தவறனுடைய நன்மையினுடைய ரெண்டுமே, தவறும் செய்யணும் நல்லதும் செய்யணும் இல்லையா, அந்த ரெண்டினுடைய காப்பியும் நம்மகிட்டயும் இருக்குது. அதே கடவுள்கிட்டயும் அங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அவரு தான் பெரிய கேமரா வச்சு மேல நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இல்லைனாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வராதனால அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து சர்வ சக்திவான்றதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவர் எதுலையும் தலையிட மாட்டாரு. இப்ப நம்ம போய் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறோம்ல, அந்த மாதிரி அவர் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டாரு. அவர் நீ இருக்கிற ஆடுற வரைக்கும் ஆடு அப்படின்னு விட்டுருவாரு. அதனால சொல்லுவாங்க, ஆடுற வரைக்கும் ஆடுங்க, உங்க உங்க ஆட்டத்தை நீங்க நிறுத்தும் போது கடவுளுடைய ஆட்டத்தை அவர் ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க. பக்தியில சொல்லுவாங்க இதெல்லாம். ஆனா அது உண்மைதான். நம்ம எப்ப நிறுத்துறோமோ அப்பதான் நமக்கு ஆரம்பிக்கும் எல்லாமே. நம்ம தவறு பண்ணக்கூடாதுன்னு எப்ப நிறுத்துறோமோ அப்ப நம்ம கர்மா சும்மா நம்ம பண்ண கர்மாலாம் அப்பதான் நம்மளை வந்து பாதிக்கும். அதை நம்ம பண்ணினே இருக்கிற வரைக்கும் நமக்கு தவறு தெரியாது. நம்ம நிறுத்தும் போது தான் அந்த கர்மாவினுடைய எல்லாமே ரிட்டர்ன் அடிக்கும். பாபா சொல்றாரு, இல்லைன்னா உங்களுக்கு மனசுல அரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க பண்றது எல்லாம் என்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா அப்பாடான்ட்டு நிம்மதியா இருப்பீங்க. இல்லைன்னா நான் கடவுள்கிட்டே சொல்லிட்டேன், நான் பண்ண தப்பையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா மனசுகிட்ட அரைச்சிக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்ட்டு சாகிற வரைக்கும். நமக்கு அந்த கடைசியா வந்து யம தூதர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. யம தூதர்கள்லாம் வரமாட்டாங்க. அந்த டைம்ல காட்சி கிடைக்கும். என்ன காட்சினா, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பண்ண தவறுகள் தான் காட்சியா கிடைக்குமா. அதுதான் எல்லாருமே. அதனாலதான் அந்த பிறந்த குழந்தை கூட அழுவுது பாருங்க. அது ஏன் அழுவுதுன்னா, அந்த காட்சிகள் தான் அது கிடைச்சிட்டே இருக்கு. போன ஜென்மத்துல அது பண்ண தவறு எல்லாம் காட்சி காட்சியா கிடைக்குது. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனேன்ட்டு அந்த பச்சாதாபம் தான் கண்ணீரா வரும். இறக்கும் போதும் அதே மாதிரி பச்சாதாபம், திரும்ப போய் அம்மா வயித்துல பிறக்கும் போதும் பச்சாதாபம். அதனாலதான் பிறந்த குழந்தை கூட அழுதுகிட்டே போறது, ஐயோ திரும்ப வந்து இங்கேயே பிறக்கிறேன்னுட்டு. அதனாலதான் பாபா சொல்ற, எல்லாத்தையும் இப்ப சொல்லிடுங்க. உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுவது என்பது நஷ்டத்தை உண்டாக்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உள்ளுக்குள்ளாரையே எல்லாத்தையும் உங்களுக்குள்ளாரையே வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிடும். உங்களுக்கு கடைசியில அந்த நினைவுக்கு வந்துடும், என்ன நினைக்க மாட்டீங்க, நீங்க பண்ண தவற நினைச்சுனே செத்து போயிருவீங்கன்றாரு. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக ஆகுறாங்களோ அவர்கள் அனைத்தையும் பாபாவுக்கு சொல்லிடுவாங்க. யார் உண்மையான குழந்தை, இப்ப சத்தியமா நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்ண பாத்துக்கு என்ன ஒரு பரிகாரம்னே தெரியாம சுத்திட்டு இருந்தோம் இல்லையா. காசியில போனோம், கங்கையில குளிச்சோம், எப்படியும் நம்ம திருந்தின பாடல வந்து திரும்ப நாட்டுல தப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து எப்படா இந்த தவறுல இருந்தா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அப்ப பாபாவே இந்த வழி சொல்றாரு, குழந்தைகளே என்கிட்ட எழுதி கொடுங்க, நான் பாதியா குறைச்சிடறேன்ட்டு. இப்ப யாரெல்லாம் உண்மையான குழந்தைகளா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பாபாட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளேன் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லுவாங்கன்றாரு. உண்மையான குழந்தைகள் யாரோ அவங்க சத்தியமான ஒரு சிவன் கிட்ட மறைக்காம சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாளுக்கு நாள் பாபா உத்வேகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாபா புதுசா குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் திரும்ப பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது உங்களுடைய கடைசி பிறவின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தமோ பிரதானத்தில்
பாவமாக நிச்சயமாக நடைபெறும் இல்லையா? இப்ப தமோ பிரதானத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிருந்தனால கண்டிப்பா பாவம் தான் செய்றாங்க. பாபா சொல்கிறார், நான் அநேக பிறவிகளின் கடைசியில யார் நம்பர் 1 தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறாரோ அவருக்குள் தான் பிரவேசமாகிறேன். இந்த பிரம்மா பாபா பாருங்களேன், அவரு நினைச்சிருப்பாரு அவர் உடம்புலே வந்து சிவன் வந்து நுழைஞ்சிட்டாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தூய்மையற்றவரா ஆனாரு. தமோ பிரதானமா ஆனவரு. அவர் மேலே வந்து இவர் பிரவேசமாயிருக்காரு. அவரு கூட நினைச்சே பார்க்கல நம்ம மேல சிவன் வருவாருன்ட்டு. ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் 1 எல்லாம் போகணுன்றதுனால கடவுள் வந்து அவர் மேல ஏறி ஞானத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவரை மாத்துறாரு. அப்புறம் அவர் மூலமா நம்மளெல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பிறவியில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளன இல்லையா? இந்த பிறவில கூட நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகருக்கு தெரிவதே இல்லை. சில பிகேஸ்க்கு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னே நிறைய பேருக்கு தெரியலன்றாரு. உண்மையே சொல்றதில்ல. பாபாட்ட நிறைய பேர் லெட்டரே எழுதுறதில்ல. ஒரு சிலர் உண்மையை சொல்லிடுறாங்க. ஒரு சிலர் வந்து லெட்டர் எழுதிட்டு தான் தூங்குறாங்க. பாபா புரிய வைத்துள்ளார், குழந்தைகளே, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கர்மாதீத அவஸ்தா அமையும் போதுதான் சாந்தமடைகின்றன. பாபா இப்ப சொல்றாரு, நீங்க உங்களுடைய கண், காது, மூக்கு, இந்த உடம்பு எல்லாமே எப்ப குளிர்ச்சி அடையும்னா, நீங்க கர்ம கணக்கெல்லாம் முடிக்கும் போதுதான் குளிர்ச்சி அடைஞ்சிரும். எப்படி வந்து வயசானவங்க முதுமை அடைஞ்சிட்டாங்கன்னா கர்மேந்திரியங்கள்லாம் தாமாகவே குளிர்ச்சி ஆயிடும். இப்ப வயசாயிடுச்சுன்னா தானாவே அமைதியாயிடுவாங்க இல்லையா? அவங்க உடம்பு அமைதியாயிடும். அவங்க எந்த விகாரத்துலயும் போக மாட்டாங்க. அதிகமா கோபம் கூட பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அமைதியாயிருவாங்க. ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த பலம் இழந்ததா உணர்வாங்க. இனிமே நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அப்படியே சாந்தமாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கர்ம கணக்குகள் முடியும் போது, கர்மாதீத அவஸ்தை வரும்போது உங்க கர்மேந்திரியங்கள் கூட குளிர்ச்சி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம சின்ன வயசா இருக்கும்போதே பாபா நினைவுல நமக்கு குளிர்ச்சி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. இதிலோ சிறு வயதிலேயே அனைத்தும் சாந்தமாகிவிட வேண்டும். பாபா சொல்றாரு, சின்ன வயசுல இப்பயே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி ஆயிடணும். வயசாயிதான் எனக்கு ஆகும்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப யாருக்கும் டைமே இல்லை. இப்பவே உங்களுக்கு எல்லாம் குளிர்ச்சி ஆயிடணும் என் நினைவுலன்னு சொல்லி சொல்றாரு. யோக பலத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்களின் முடிவும் வந்துவிடும். நீங்க எப்ப பாபாவை அதிகமா நினைக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும். அங்கே இது போன்ற அழுக்கான நோய், குப்பை முதலிய எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் நோய், என்னென்ன நோயெல்லாம் வருது, கொரோனா, இந்த மாதிரி நோய், குப்பெல்லாம் இருக்காது. மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக சொர்க்கத்துல இருப்பாங்க. அங்கே இருப்பதோ ராமராஜ்யம், இங்கே உள்ளதோ ராவணராஜ்யம். ஆகவே அநேக விதமான அழுக்கான நோய்கள் இங்கு இருக்கின்றன. சத்தியுகத்தில் இது எதுவுமே இருக்காது. கேட்கவே வேண்டாம். பேரே எவ்வளவு முதல் தரமானதாக இருக்குது. சொர்க்கம், பேரடைஸ், புது உலகம் மிகவும் தூய்மையாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த புருஷோத்தம சங்கமயுகத்துல தான் நீங்க இந்த அனைத்து விஷயங்களையும் இப்ப கேக்குறீங்க. நேற்று நீங்க இதெல்லாம் கேட்டீங்களா? இல்லையா? நம்ம எங்கெங்கேயோ போனோம், இந்த மாதிரி ஏதாவது கேட்டோமா? இல்லையே. நேற்று மரண உலகத்தின் எஜமானர்களாக தான் இருந்தீங்க, இன்று அமர உலகத்தின் எஜமானனாக ஆகுறீங்க. நேற்று கலியுகத்துல இருந்தோம், மரண லோகத்துல இருந்தோம், இன்னைக்கு அமர லோகத்துக்கு கூட்டு வந்துட்டாரு, எஜமானனா ஆக்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயம் ஏற்பட்டு விடுகின்றது. நேற்று மரண உலகத்துல நம்ம இருந்தோம், இப்போது சங்கமயுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம், நம்ம கலியுகத்துல இல்ல, நம்ம பாபா கூட இருக்கிறோம். படிப்பு சொல்லி தருபவரும் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறார். யாருக்கு கிடைப்பாங்க? இறைவனே ஆசிரியரா வந்திருக்கிறார். நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் பணம் முதலியவற்றையும் கூட நன்கு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுவாங்கல்ல, இப்ப யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க நல்லா நல்லா செட்டில் ஆயிடுவாங்க வாழ்க்கையிலன்ட்டு. அது மாதிரிதான் இந்த படிப்புன்னு சொல்லி சொல்றாரு. அர்ப்பணம் படிப்புக்கு தான் என சொல்வார்கள், தியாகமே படிப்புல தான், இதுவும் அது போலதான் சொல்றாரு. இந்த படிப்பினால் நீங்க மிக உயர்ந்த பதவியை பெறுறீங்க. நீங்க நினைக்காதீங்க, இதை நான் படிக்கிறேன் இதனால என்ன கிடைக்க போகுது. இதால நீங்க உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணா ஆக போறீங்க. யார் நல்லா படிக்கிறீங்களோ நீங்க 108 லட்சுமி நாராயணல ஒருத்தவங்களா வந்துருவீங்கன்றாரு. இப்போது நீங்கள் ஒளியில இருக்கிறீங்க. இப்போ நீங்க இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இதுவும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. பாருங்க, உலகத்துல உங்களை தான் செலக்ட் பண்ணி கடவுள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இது உங்களை தவிர யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் நீங்களே மறந்து போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அடிக்கடி பாபா மறந்துட்டு பழைய உலகத்துக்கு போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகம்னா பழைய வாழ்க்கை, அப்படியே கலியுக வாழ்க்கையே அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுவோம். திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போவோம், திடீர்னு பழையபடி பாபாவை மறந்துட்டு பழைய மாதிரியே இருக்க ஆரம்பிச்சிரும். மனிதர்களை நம்பிக்கிட்டு
அப்புறம் திரும்ப மாயா அடி கொடுத்த பிறகு திரும்ப பாபாட்ட ஓடி வந்துரும். அதனால பாபா சொல்றார், மறப்பது என்றால் பழைய உலகத்திற்கு சென்று விடுவது என அர்த்தம். இப்போது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும், நாம் இப்போது கலியுகத்துல இல்லை. இதை சதா நினைவு வைக்கணும். நாம் புது உலகத்தின் மாலிக்காக ஆகி கொண்டிருக்கோம். இப்ப நம்ம சங்கமயுகத்துல கடவுளே நம்மளை படிக்க வச்சு புதிய உலகத்துக்கு எஜமானராக ஆக்கிட்டு இருக்கிறாரு. பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருவதே புது உலகத்திற்கு போவதற்காக தான். இது சுத்த அகங்காரமாகும். இது நான் கடவுளுடைய இறை மாணவன், நான் சொர்க்கத்துக்கே போயிட்டு இருக்கிறேன். இது மாதிரி சொன்னா யாராவது எதாவது நினைச்சுக்குவாங்கன்னா நினைக்க மாட்டாங்க குழந்தைகளே. இது சுத்த அகங்காரம்னு சொல்லி சொல்றாரு. இது ஈகோ தான். இது ஆனா சுத்தமான ஈகோ. இது மாதிரி இருங்க, தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் கலெக்டர் தெரியுமா, இதுதான் அந்த அசுத்த ஈகோ. அந்த மாதிரி தேக அபிமானத்துல பேசுறது அது அசுத்த அகங்காரம். இது ஆத்ம அபிமானியா இருந்து பேசுறது, இது கடவுளுடைய சம்பந்தத்துல இருந்து பேசுறது சுத்த அகங்காரம்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை கூட வரக்கூடாது. உங்களுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி அசுத்தமான எண்ணங்கள் வரக்கூடாது. புத்தியில புருஷார்த்தம் செய்து செய்தே கடைசியில முடிவு வெளியாகிடும். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் முரளி படிச்சு யோகா பண்ணி அப்படியே மாறிக்கிட்டே வருவோம். கடைசியில ஒரு நாள் வரும், இந்த ரிசல்ட் இந்த படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸாமோடைய, இப்போ நம்ம பாபா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா இறை மாணவனா, இதோடைய ரிசல்ட் வெளிவரும். எல்லா எக்ஸாமுக்கும் முடிவு வெளியாகும் இல்லையா ரிசல்ட், அந்த மாதிரி ரிசல்ட் வரும்ன்றாரு. நம்ம எந்த அளவுக்கு படித்தோம், எந்த அளவுக்கு யோகா பண்ணோன்ற லட்சணம் அப்பதான் தெரியும். பாபா புரிய வைக்கிறார், இச்சமயம் வரை அனைவருமே முயற்சி செய்பவர்கள் தான். பாபா சொல்றாரு, இந்த நேரம் வரைக்கும் யாரும் பெரிய தாதி தீதி அவங்க சிஸ்டர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இப்போ முயற்சி தான் செய்கிறாங்கன்னு சொல்றாரு. யாருமே எல்லாரும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. உடம்புல இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்கள்ட்டயே டிஃபெக்ட் இருக்கணும். எல்லாரும் முயற்சி தான் செய்கிறாங்க கடவுள்கிட்ட போறதுக்கு, கடவுள் தன்மை அடையறதுக்கு, நம்ம தேவதையா மாறுறதுக்கு எல்லாரும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பரீட்சை வந்து விட்டால் நம்பர்வார் பாஸ் ஆகி பிறகு மாற்றலாகி விடுவார்கள். அப்புறம் டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா கடைசியில எல்லாருமே நம்பர்வார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற மாதிரி பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆகி சொர்க்கத்துக்கு மாற்றல் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஃபரிஸ்தாவா பறந்து போயிடுவாங்க, அந்த உடலை விட்டு போயிடுவாங்க டைம் வரும்போது. உங்களுடையது எல்லையற்ற படிப்பு. இப்போ நம்ம அது எல்லைக்குட்பட்ட படிப்பு, அதில் +2 பாஸ் பண்ணால் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க போயிடுவாங்க. இங்கே நம்ம எல்லையற்ற படிப்பு, இது நமக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறீங்க எல்லாருக்கும். புதிதாக இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதற்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கலாம், இருந்தாலும் கேட்டே இப்படிப்பட்ட தந்தையை காண செல்ல வேண்டும் என்பதற்காக நிச்சயபத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றனர். நிறைய பேர் இப்போ வெளியிலிருந்து கேட்டுட்டு இருக்கலாமா இந்த முரளியை, இருந்தாலும் போக போக அவங்க கூட இப்பேற்பட்ட படிப்பு எல்லையற்ற தந்தையே சொல்லி கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட அப்பாவை நம்ம பார்க்கணுன்ட்டு மதுபனுக்கு வருவாங்களாம். நிச்சய புத்தி உள்ளவர்களாக கூட நிறைய பேர் ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த தந்தை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட தந்தையை நேரடியாக அவசியம் சந்திக்க வேண்டும்ட்டு புரிஞ்சு கொண்டு தான் இங்கே வருகின்றனர். மதுபனுக்கு வராங்க. யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இங்கே வந்ததும் புரிந்து கொள்வார்கள். நீங்க அப்படி நினைக்காதீங்க, என்ன நம்ம இவ்வளவு முரளி சொன்னா யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு. கண்டிப்பா புரிஞ்சிக்கலனா கூட மதுபன் வந்துட்டாங்கன்னா இங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் கூட புரியவில்லை என்றால் கேளுங்கள். பாபா சொல்றாரு, மனதுல என்னென்னமோ விஷயம், ஒரே குழப்பம், இது பாபா சொல்றது ரைட்டு தானா, இதுல சந்தேகம் அதுல சந்தேகம்னு இருந்துச்சுன்னா தயவு செய்து கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புரியவில்லைன்னா பாபாட்ட கேட்க சொல்றாரு. கேட்டா மறுநாள் முரளிலே புரிய வைப்பார். என்ன சந்தேகமோ அதை தெளிவுபடுத்துவார். பாபாவோ காந்தம் இல்லையா, பாபா ஒரு மேக்னெட். யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியாக பிடித்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டத்துல இருக்கிறவங்க தான் இங்க வர முடியுன்றார். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்தது. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, முரளியே கேட்க மாட்டாங்கன்றார். கேட்டும் கேளாதவர்களாக இருந்து விடுறாங்க. சிலர் கேட்டுக்கிட்டு கேளாதவங்களா இருக்கிறாங்கன்றார். இங்க யார் அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார்? பாபா கேட்கிறார் பாருங்க, இங்க யார் உட்காந்து படிப்பு சொல்லி தர்றது? பகவானே சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய பெயர் சிவன். இதெல்லாம் யார் சொல்றது? அவரே தான் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், என் பேரு சிவன். சிவபாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவியை தருகிறார். அமர அமர அமர்நாத் பார்வதிக்கு அமர கதை சொன்னார்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனே இந்த அமர கதை சொர்க்கத்தினுடைய ராஜ பதவி இப்ப கொடுக்குறாரு. பிறகு எந்த படிப்பு நல்லது?
நீங்கள் சொல்வீர்கள், எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா? வெளியில போய் நமக்கு தான் தெரியும் நம்ம சொல்லுவோம். அவங்க நம்மள வந்து லூசுன்னு நெனச்சுக்குவாங்க. என்ன கடவுளே வந்து இவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாராம். ஆமா, ரிஷி முனிகள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க காடு மேடுன்னு. இவங்க வீட்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு கடவுளே வந்து சொல்லி தராரான்ட்டு. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம கடவுளே தான் வந்து இப்ப பாடம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாரு. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கான ராஜ பதவியே கிடைக்கின்றது. இந்த படிப்பு படிக்கிறது மூலமா நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது. இப்படி இப்படி புரிய வைத்தே அழைத்து செல்கிறார். நம்மளை இப்படியே புரிய வச்சு யாரெல்லாம் நம்புறோமோ அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கே கூட்டு போயிடுறாரு. சிலரோ முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவ்வளவு சேவை செய்ய முடியல. சிலர் ஏன் சேவை செய்ய மாட்டாங்கன்னா அவங்க முழுசா ஞானத்தை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பந்தனத்தில் பிணைப்பில் கட்டுண்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து பந்தனத்துல இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைகள், கணவன், வீட்டுல பிரச்சனை, அதுல இதெல்லாம் அப்படியே மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலோ நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டதிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர்கள். நம்ம கூட ஆரம்பத்துல அப்படியே எல்லாத்தையும் சங்கிலியில இருந்து உடைச்சிக்கிட்டு ஓடணும் இல்லையா? பாபா பாபா ஞானத்தை கேட்கறதுக்காக சென்டருக்கு ஓடணும். அந்த சங்கிலியால கட்டப்பட்டதுல இருந்து விடிச்சிட்டு ஓடணும் இல்லையா? அவ்வளோ போதை நமக்கு. ஐயோ, கடவுளே வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சிலர் போதை மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இதுவும் டிராமாவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நீங்களாம் போதையா ஓடி வந்தது கூட உங்க டிராமாவில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அது கவர்ச்சியாக ஆயிற்று. ஆரம்பத்திலேயே 350 பேரை வச்சுட்டு பிரம்மா பாபா வந்து உடல்ல சிவன் வந்து பாடம் எடுக்கும் போது இப்படிதான் ஓடி வந்தாங்க நிறைய பேர். வீட்டுல இருந்து அந்த பந்தனத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு ஓடி வந்தாங்க. அது கூட டிராமாவில் இருந்தது சொல்லி சொல்றாரு. அது கவர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிவன் மேல இருக்கிற கவர்ச்சி எல்லாரும் ஓடினாங்கன்றாரு. டிராமாவில் பட்டி நடைபெற வேண்டும் என்று இருந்தது. அதனாலதான் அப்படி இருந்தது. உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பிறகு மாயாவின் பக்கம் ஒரு சிலர் போயிட்டாங்க. நிறைய பேர் இங்க வந்து பாபா நான் பழைய பிறவில இருந்து இறந்துட்டேன், விட்டில் பூச்சி மாதிரி நான் விளக்கல பலியாயிட்டேன்னு சொன்னவங்கலாம் இப்ப இல்ல, மாயா பக்கம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யுத்தமும் நடைபெறுகிறது இல்லையா? மாயா பார்க்குது. இவங்க மிகவும் தைரியத்தை காட்டியிருக்கிறார். சரி, நிறைய பேர் தைரியமா சரணர் ஆயிருப்பாங்க, தைரியமா வந்திருப்பாங்க, ரொம்ப தைரியமா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களதான் மாயா என்ன பண்ணும்? செம்ம அடி கொடுக்கும். இப்போது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம்ட்டு பலவானுக்கு பலசாலியாகி மாயா வந்து அடி கொடுக்குதுன்றாரு. இப்போது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம்ன்ற மாயா வந்து அடிச்சிருச்சு. பக்காவாக இருக்கிறார்களா இல்லையான்றத செக் பண்றதுக்காக தான் மாயா அடி கொடுக்குதுன்னு சொல்றாரு. அப்பயும் நம்ம பாபா விட்டு போகாம இங்கே இருக்கிறோமான்ட்டு மாயா செக் பண்ணுமா. குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இருந்தது, அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆரம்பத்துல 350 பேர் பாபா அப்படி பார்த்துக்கிட்டாரு. பிரம்மா பாபாவோட வளர்ப்புல சிவபாபாவே வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு. குழந்தைகள், நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை கூட பார்க்கிறீங்க இல்லையா? ஆனால் சித்திரத்தை பார்ப்பதாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. இப்ப ஆல்பம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நாடக சக்கரம், இந்த எல்லா ஆல்பமும் ரெடி பண்றாங்க. ஆனா அதை பார்த்தா ஒன்றும் புரிஞ்சு கொள்ள முடியாது. யாராவது உட்காந்து சொல்லி புரிய வைக்கணுன்றாரு. என்னென்ன நடந்ததுன்ட்டு யாரேனும் உட்காந்து புரிய வைக்கணும். எப்படி பட்டியில் இருந்தார்கள், பிறகு ஒவ்வொருவரும் எப்படி எப்படி போயிட்டாங்க. நிறைய பேர் பட்டிக்கெல்லாம் வந்தாங்க, ஆனாலும் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் போது கூட சில கெட்டு போகின்றன. இப்ப ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் மிஷின்ல சில ரூபாய் நோட்டு ஒழுங்கா வரும், சிலது வந்து கெட்டு போயிருமா. இது கூட ஈஸ்வரிய மிஷினரி ஆகும். ஈஸ்வரன் அமர்ந்து தர்மத்தை இப்ப ஸ்தாபனை செய்யறாரு. இவ்விஷயமே யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. பாபாவை அழைக்கவும் செய்யறாங்க, ஆனா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. கடவுளே வா என்னை காப்பாத்துன்னு கூப்பிடுறாங்க, ஆனாலும் எதுவும் பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றாரு. இது எப்படி முடியும்ட்டு வேற கேக்குறாங்க. இது எப்படி சாத்தியம், இதெல்லாம் எப்படி முடியும், வீட்டுல இருந்துகிட்டே நாங்க எப்படி முயற்சி பண்றது, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. மாயா ராவணன் முற்றிலும் இது போல ஆக்கி விட்டுடலாம். மாயா புத்தியை கெடுத்து வச்சிருக்குது, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்க வைக்குதுன்றாரு. சிவபாபாவுக்கு பூஜையும் செய்யறாங்க, பிறகு சர்வ வியாபின்ட்டு சொல்லிடுறாங்க. கடவுளை பூஜிக்கிறாங்க, இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறார்? சரி, எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அப்புறம் ஏன் கோயிலுக்கு போறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சிவபாபா என்று சொல்கிறீர்கள், பிறகு சர்வ வியாபியாக எப்படி இருப்பார்? சிவனேன்னு சொல்றீங்க, சிவனே தாயும் தந்தையமாக இருக்கிறார். அப்ப தாயும் தந்தையமா இருக்கிறார் எங்க பார்த்தாலும் இருப்பாரா? நாயில இருப்பாரா, பூனையில இருப்பாரா சொல்லி பாபா கேக்குறாரு. பூஜையும் செய்யறாங்க, லிங்கத்தை சிவன் என சொல்கின்றனர். இத சிவன் அமர்ந்துள்ளார் என சொல்வதில்லை. சிவன் வந்து இந்த லிங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்ட்டு சொல்லதில்ல, லிங்கத்தையே சிவனா நினைச்சுக்கிறாங்கன்றாரு. இப்போது கல் மண்ணில் கூட பகவான் இருப்பதாக சொல்வது என்றால் எல்லாமே பகவானே பகவானா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. கல்லுல முள்ளுல மண்ணுலயும் கடவுள் இருக்கிறாருன்றதுனால அப்ப எல்லாமே கடவுளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எப்படி நீங்க அக்ரிணையெல்லாம் என்ன போய் சொல்றீங்க? உங்களை கூட உயர்திணையா தானே சொல்றாங்க. இப்ப நம்மளையே நீ நாய் பூனைன்னு சொன்னா நமக்கு கோவம் வராது, நீ ஒரு கல்லு ஜடம்னு சொன்னா கோவம் வராது. கடவுளை போய் அந்த மாதிரி சொல்லலாமா?
அவர் உயிரோட்டமா இருக்கிறாரு. பரம்பிதா பரமாத்மா சிவன். அவரை போய் கல்லு மண்ணுன்னு சொல்றோமே எவ்வளோ பெரிய பாவம்ன்றாரு. பகவான் முடி வெட்டுறதாக இருக்க முடியாது. அவரு பிரம்மா மேல பார்த்தாரு, விஷ்ணு கீழே போனாரு, தாழம்பூ சொல்லிச்சு, ஒரு அணைய ஜோதி பெரிய பிழம்பா இருக்கிறாரு, முடிவே இல்லைன்னு. அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பாவுக்கு முடிவே இல்லாம இருப்பாங்களே யாராவது, நான் புள்ளியா இருக்கிறேன், நானே ஒரு ஃபுல் ஸ்டாப்னு தான் சொல்லி சொல்றாரு. டிராமாவே ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு முடிவு இருக்காதா? அந்த நாடகத்துக்கு தான் முடிவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஆக பாபா குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். கல்பத்திற்கு முன்பும் கூட இது போலதான் நமக்கு புரிய வச்சிருந்தார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாபாவுக்கு சமமாக அசிரீரி ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் தனது சுபாவத்தை இனிமையானதாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த சன்னியாசிகள்லாம் போய் பார்த்தோன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க, குளிர்ச்சியாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே ஒரு அமைதி அனுபவம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் அனுபவம் பண்ணணும். உங்களை பார்த்தா எல்லாரும் அனுபவம் பண்ணணும். உங்கள் வீடே எப்படி இருக்கணும்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, அதை குடிச்சோடனே அப்படியே அமைதியாயிடணும். அந்த மாதிரி வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கத்தில் அப்படிதான், ஒவ்வொரு வீடும் அப்படிதான் இருக்கும். எல்லாருமே அங்கே தேவதைகள். அப்படி அவங்க வீடே அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும்ன்றார். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போது நாம் சங்கமயுகத்தவராக இருக்கிறோம், கலியுகத்தவர் கிடையாது என்ற இதே பெருமிதத்தில் நஷாவில் போதையில் சதா இருக்க வேண்டும். பாபா நம்மை புது உலகத்துக்கு எஜமானராக்குவதற்காக படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அசுத்த சிந்தனைகளை முடித்து விட வேண்டும். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. நான் யாருன்றத யோசிச்சிட்டே இருங்க. எனக்கு கடவுளே வந்து பாடம் எடுத்து சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக்கிட்டு இருக்கிறாருன்றத அந்த போதையிலே இருங்கன்றார். வரதானம். அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்போதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆவீர்களாக அந்த வரதானம் கொடுக்குறாரு. அகால பீடன்றது நம்ம நெற்றி பூர்வத்தில் ஆத்மா புருவ மத்தியில் உட்காந்துருக்குது. அங்கே தான் சிம்மாசனத்தில் உட்காந்து இந்த உடலை இயக்குது ஆத்மா. இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் அவ்வளோதான். உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இந்த உடல் இருக்கிறதுனால தான் இந்த உடல் உஷ்ணமாக இருக்குது. அப்புறம் அந்த உஷ்ணம் போயிடுச்சுன்னா அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சுன்னுவாங்க. அப்போ அந்த உடல் வந்து என்ன ஆகிடும், அப்படியே அவ்வளோதான், அதில் வந்து உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆத்மா தான் பாருங்களேன் சுயராஜ்ய அதிகாரி. அதுதான் இயக்குது இந்த உடலை. எப்படி காரில் டிரைவர் உட்காந்து தான் அந்த காரை இயக்குறாருல, அந்த மாதிரி இந்த ஆத்மா தான் டிரைவர், இந்த உடலை இயக்குது. அந்த அகால பீடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய, அது மாதிரி பாபாவுடைய இதய பீடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய, எப்போதும் சிறந்த செயலை செய்யக்கூடிய கர்ம யோகியா ஆயிடுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 பீடம் இப்போ கிடைச்சிருக்குது. ஒன்று அகால பீடம், நெற்றி புருவ மத்தி. இன்னொன்று இதய பீடம், பாபாவுடைய இதய சிம்மாசனம். அவருடைய இதயத்தில், நான் சிவனுடைய இதயத்திலே நான் உட்கார்ந்துருக்கிறேன், அவருக்கு உதவியாளராக இருக்கிறேன்ற போது இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கிறதோ அவர்கள் தான் சிம்மாசனத்தில் அமருகிறார்கள். இப்போ ஒரு ராஜராஜ சோழன் ஆட்சி நடக்குதுன்னா அவர் தானே அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாரு. இப்போ இந்த உடம்புன்ற இந்த பிரஜைகள், இந்த கை கால் இதெல்லாம் பிரஜை, நம்ம மனசு புத்தி மந்திரி, இதெல்லாம் இயக்கக்கூடிய ராஜா நம்ம சீட்டில் உட்காரணும். உட்காந்தாதான் நம்ம ஆட்சி நடக்குது இந்த உடல்லன்னு அர்த்தம். நம்ம சீட்டை விட்டு இறங்கி இருந்தா அப்போ யாரோட ஆட்சி நடக்குது? பிரஜையோட ஆட்சி நடந்துனுக்குது. அதனால தான் நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். இப்போ கலியுகத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்க? பிரஜைகள் மீது ஆட்சி செய்கிறாங்க. அதனால தான் ஆத்மாவும் அடிமையாக இருக்குது இல்லையா? ஆத்மா அடிமையாகுது, பிரஜைகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ ஆத்மா ராஜாவாகுமோ அப்போ சத்தியுகம் வந்துடும். அப்போ சத்தியுகத்தில் யார் ஆட்சி பண்ணுவாங்க? ஆத்மா தான் ஆட்சி பண்ணும். அப்போ நம்ம என்னைக்கு ஆத்மா வந்து ராஜாவா உட்காடுறோமோ சீட்டில், அன்னைக்கு சத்தியுகம் வந்துடும். அதனால் பாபா சொல்றாரு, ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கிறதோ அவர்கள் தான் சிம்மாசனம் அமருகிறார்கள். அகால தக்த் நஷின், யார் அகால பீடத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்க. யார் ஆத்மா புருவமத்தி சிம்மாசனத்துல ஆத்மாவா உட்காந்து ராஜாவாகி கர்மேந்திரியங்களை அடக்குறாங்களோ அவங்க சுயராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க. மேலும் தந்தையின் தில் தக்த் நஷின், இதய பீடத்துல யார் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்க தந்தையினோட ஆஸ்திக்கே அதிகாரி ஆயிடுவாங்க. பாருங்க, இவங்க ராஜ்ய அதிகாரியா இருக்கிறவங்க நம்மளுடைய ஆஸ்தி. ஆனா பாபாவோட இதயத்திலேயே உட்காந்துட்டோம்னா அவரோட ஆஸ்திக்கே நம்ம அதிகாரி ஆயிரோம்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன ஆஸ்தி அவர் என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ எல்லாத்துக்குமே நம்ம ஆஸ்தி. அன்பு, அமைதி, சுகம், எல்லாத்துக்குமே எவர் ஹெல்த், எவர் வெல்த், எவர் ஹாப்பினஸும் நமக்கு கிடைச்சிரும்.
நம்ம பாபாவுடைய இதய பீடத்துல உட்காந்துட்டோம்னா அதில் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வந்துடுது. நீங்க யாரு சிவனுடைய இதயத்துல யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணனா போயிட்டு ராஜ்ய பாக்கியத்தை அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்மயோகி என்றாலே 2 பிண்டங்களுமே அமர்ந்திருப்பவர்கள். கர்மயோகின்றவங்க யாரு? கர்மா பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஒரு பாத்திரம் விளக்குறோம், கை விளக்குது, நான் ஆத்துமா சீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன், என் கூட பாபா இருக்கிறார். பாபாவையும் நினைச்சுக்கணும், நம்ம ஆத்மான்ற உணர்வுலயும் இருந்து வேலை செய்யணும். அந்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க 2 பீடத்திலயுமே உட்கார்ந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தக்த் நஷின் பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கும்? யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க, சுகம்தான் கொடுப்பாங்க. அவங்க என்னைக்குமே அவங்களால யாருக்குமே பிரச்சனைனே இருக்காது. அந்த மாதிரி சிறந்த செயல் செய்யறவங்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் எல்லா கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டர் சட்டப்படி ஒழுங்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த மாதிரி யார் ஆத்மா ராஜா என்ற சீட்ல உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்களுடைய கர்மேந்திரியங்கள் சட்டப்படி லா அண்ட் ஆர்டர் படி தான் நடக்கும். கண்ணு பாபாவை தான் பார்க்கும், வாய் பாபாவோட ஞானத்தை தான் சொல்லும், காது பாபாவோட ஞானத்தை தான் கேட்கும், எந்த கை காலு ஒழுங்கான பாதையில போயிட்டு இருக்கும், தவறான இடத்துக்கு போகாது, பாபா சொல்ற பேச்சு தான் கேட்கும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்னவா இருக்க முடியும்? 2 இதய பீடத்திலையும் சரி அகால பீடத்திலையும் சரி உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: யார் எப்போதும் சுயமரியாதையின் சீட்டில் செட் ஆகி இருக்கிறார்களோ, நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். யார் எப்பவுமே சுயமரியாதை, இப்போ நம்ம வெளியில மரியாதையை எதிர்பார்க்கறோம் இல்லையா? வெளியில யாரும் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. யார் சுயமரியாதையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாவே மரியாதை கிடைக்கும். சுயமரியாதைன்றது நான் ஆத்துமா, நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் கடவுள் இறை மாணவன்றது கூட ஒரு சுயமரியாதை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், தனக்கு தானே மரியாதையை கொடுத்துக்கிறது. அது கடவுளுடைய டைட்டில் எடுத்துக்கிறது, அது கூட மாஸ்டர்னு போட்டோன்னா அதுதான் சுயமரியாதை. கடவுளுடைய குழந்தை, அதுவே ஒரு சுயமரியாதை தான். அந்த மாதிரி சீட்ல யார் உக்காந்துருக்கிறீங்களோ அவங்க எப்பயுமே அவங்கதான் குணவானாவும் மகானாவும் ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி. நன்றி.